தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் இந்த ஊடகத்தினரை தான் காய்ச்சி எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார்? அவர் ஒரு தேர்தல் திறனாய்வாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அதை மேற்பார்வை செய்வதற்கு அதற்காக அவர் ஒரு ஏஜென்சியை வச்சிருக்கிறார். அந்த ஏஜென்சியை வைத்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் வைப்போம். இப்போ நேற்று நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான முன்னணி நடிகருமான நம்ம விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் சந்தித்திருக்கிறார் அப்படின்றது தான் செய்தி. இந்த செய்தியை ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மணி நேரம் சந்திப்பு, இன்னொரு நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம் சந்திப்பு, இன்னொரு நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தமே போட்டு விட்டார். என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகத்தை அவர்தான் வகுக்கப் போகிறார், அவர்தான் மேற்பார்வை செய்ய போகிறார் அப்படின்னு ஒப்பந்தமே போட்டு விட்டார் அப்படின்னு இன்னொரு நியூஸ் சேனல் ஃப்ளாஷ் நியூஸ். அது இன்னொரு நியூஸ் சேனல் அதிமுகவுடனான கூட்டணி குறித்து பேசுவதற்காகத்தான் சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சோர்ஸ் இருக்க மாதிரி நமக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும் இல்லையா. அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த மாதிரி எந்த தகவலுமே உண்மை கிடையாது. அவர் வந்தது உண்மை, அவர் திரு விஜய் அவர்களை சந்தித்தது உண்மை. அவங்க 2 பேரும் அரசியல் பற்றி தான் பேசியிருப்பாங்க. வேறு என்ன பேசியிருப்பாங்க? மளிகை கணக்கு இதுவாக பேசியிருப்பாங்க, இல்லை குடுக்கல் வாங்கல் இருக்கா, அது எதுவும் கிடையாது. அரசியல் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அரசியல் எதை சார்ந்ததாக இருந்திருக்கிறது என்றால், அவர்கள் ஏற்கனவே சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பல மாதங்களுக்கு முன்னரே பிரசாந்த் கிஷோரை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் கேட்டிருந்தார்கள். 2 பேருமே பரஸ்பரம் சந்திக்கணுமா இருந்தது. அதனால் அவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர்த்து அதற்கு மேல் அவர் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டதாகவும் அவர் இந்த தேர்தல் வியூகத்தை வகுக்க போவதாகவும் இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. இதில் எனக்கு வரக்கூடிய அந்த சோர்ஸ் அப்படின்றது நம்பகத்தன்மை கொண்ட ஒரு சோர்ஸ் என்பதனால இதை நான் உறுதிப்பட உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீ அன்றைக்கி இப்படி சொன்னியே, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய கட்சிக்கு ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏற்கனவே அசைன்மெண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து ஆதவ் அர்ஜுனா அவரை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2014 அவரே சொல்கிறார். ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேட்டியிலேயே தெளிவுபடுத்துகிறார். நான் 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க அந்த தேர்தல் முடிந்தவுடனே, பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 37 இடங்களில் அவங்க வெற்றி பெற்ற உடனே அவங்க அந்த தலைமை கழகத்தில், அதிமுகவுடைய தலைமை கழகம் எம்ஜிஆர் மாளிகை அங்கே பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த சமயத்தில் இளைஞர்களை வைத்து ஒரு குரூப்பை உருவாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கு என்னை ஸ்டாலின் தொடர்பு கொண்டார். ஸ்டாலின் தொடர்பு கொண்டு என்னை அழைத்து இந்த மாதிரி இந்த குரூப்போடு நீங்களும் இயங்கி பயணிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ 2014 எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது? 2021 முக்கியமான தேர்தலாக எது பார்க்கப்பட்டது? திமுகவுக்கு திருப்புமுனை தேர்தலாக எது பார்க்கப்பட்டது? 2019 நாடாளுமன்ற தேர்தல். ஸோ 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல். இந்த 2த்துலேயும் முக்கிய பங்காற்றி இருக்கிறார் நம்ம ஆதவ் அர்ஜுன். அது நடுவில் 2016 தேர்தலையும் அவர் சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுக்காக அவர் வேலை செஞ்சுருக்கார். அப்போ 3 தேர்தல்களில், முக்கியமான தேர்தல்களில் அவர் பங்காற்றி இருக்கிறார் அப்படின்றது தெளிவாகிறது. அது மட்டும் இல்லாமல் 2024 தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எம்பி சீட்டு கேட்டார், அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த கசப்புணர்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் முடிவு எடுக்கிறார். என்ன, விசிகாவிலிருந்து வெளியேறுவது. அதுவும் இன்னும் சொல்லணுன்னாக்கா அவரை நெக்கி தள்ளி வெளியேற்றினார்கள். அவர் சொன்னதெல்லாம் என்ன, ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒன்று பேசிட்டாரு அப்படின்றத காரணமாக வைத்து, அல்லது அவர் அந்த காரணத்தை உருவாக்கி, இது எதை வேணாலும் சொல்லலாம், இப்படி அவர் வெளியில் வந்துட்டார். இப்படியாக வெளியே வந்த அவரும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இயக்கமும் தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான். அப்போது ஜான் ஆரோக்கியசாமியோட இயக்கம், வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த இயக்கம், இத்தனையும் வச்சுக்கிட்டு விஜய் புதிதாக இன்னொரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவரையும் அழைத்து வைக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது விஜய்க்கு? அப்படியான ஒரு நெருக்கடியோ நிர்பந்தமோ விஜய்க்கு கிடையாது. விஜய் ஆஸ் அ பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க தமிழகம் முழுவதும் தெரிந்த ஒரு முகம். ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய்னா யாருன்னு தெரியும். அப்போ அப்படி தெரிந்த முகம் அவர்
இன்றைக்கு அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அவருடைய செயல்பாடு எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றுனா, அவருடைய கட்சியை, அந்த கட்சி கட்டுமானத்தை பலப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா தேர்தல் வந்து இன்னும் ஒரு 12 மாதங்களில் தேர்தல், இத்தனைக்கும் 10 மாதங்கள்னு சொல்லலாம் கணக்கில் வச்சோம்னாக்கா. ஏன் 10 மாதங்கள்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய 3-4 மாதங்கள் தேர்தல் இதில் போயிடும், ஜூரத்துலேயே போயிடும். அதாவது கேம்பெயின் பிஸி ஆகிடும், அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வரும், கேண்டிடேட் செலெக்ஷன், இதுலேயே போயிடும். அப்போ 10 மாதங்கள் தான் எஃபெக்டிவாக இருக்குது. இந்த 10 மாதங்களில் உங்களுடைய கட்டமைப்பை நீ உருவாக்கி ஆகணும். இந்த கட்டமைப்பை உருவாக்குவது, அதாவது உங்களுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்காங்க, இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் வந்து அரசியல்படுத்தி அவர்களை வந்து தேர்தல் அரசியல் எத்தகையது, பூத்தில் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், இதையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே அவருக்கு அந்த நேரம் இருக்கும். அப்படின்னும் பொழுது அங்கே பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சர்வே எடுத்து கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இந்த சர்வே எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த சர்வேயை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட கட்சிக்காரங்கள்ட்ட இந்த போஸ்டிங்கில் யார் யார் இருக்கணும்னு முடிவு பண்ணலாம், இல்லை என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். மற்றபடி பிரசாந்த் கிஷோர் வந்து உங்கள் தேர்தல் நடத்த முடியாது. அப்போது அவரை கூப்பிட்டு அவர் பேசுகிறார் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அரசியலை அப்படின்ட்டு. ஆனால் இதில் சில பேர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரை சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸில் வந்து இடம்பெறாருன்ட்டு. டே மடையா, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாற்றி சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் யூஸ் பண்ணிக்கிறாப்புல. பிரசாந்த் கிஷோர் தமிழக தேர்தல் வானில் இந்த தேர்தல் வரும்பொழுது, இந்த பொது தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது என்பதனை அறிந்தே வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவன் ஒரு பிஸ்னஸ்மேன் என்ற நிலையில் தன்னுடைய பிராண்டிங்கை முன்னிலைப்படுத்துவதற்காக பிரசாந்த் கிஷோர் விஜயை பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர்கிட்டேருந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வேணால் விஜய் வாங்கிக்கலாம். ஆனால் விஜய்ங்கிற பிராண்டு, வெல் நோன் பிராண்டு, இப்போ நார்த் இந்தியாவில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நுண்ண அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க மேலேருந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து விஜய் மிகப்பெரிய ஸ்டார், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்னு தான் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போது விஜயை சந்தித்தார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னும்போது அது நேஷ்னல் நியூஸ் ஆகும். அது பிரசாந்த் கிஷோர் என்கிறவருடைய பிராண்டுக்கு அது உதவும். ஏன்னா அவருடன் இருந்த நபர்கள் இன்றைக்கு எங்கே இருக்காங்கன்னா, இவர் ராபின் சர்மா வந்து இப்போ திமுகவுடன் இருக்கிறார். ரிஷி, ஐபேக் நடத்திக்கிட்டு இருந்த ரிஷி, அவர் வந்து திமுகவுடன் சென்று விட்டதாக தகவல் வருகிறது. சுனில் வந்து காங்கிரஸில் இருந்தாலும் கூட அவர் உதவாநிதியுடன் அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்ற நிலையில் பிரசாந்த் கிஷோர், தனிப்பட்ட பிரசாந்த் கிஷோருக்கு என்ன பிராண்டிங் உருவாக்க முடியும் என்பதை தான் அவர் யோசிப்பார். ஏற்கனவே அந்த பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டை மீண்டும் வலுப்படுத்துகிறார். ஆனால் இதில் நான் கேட்கக்கூடியது என்னன்னா, பத்திரிகையாளர்களில் ஊடகவியாளர்களிடம் நான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கிட்ட இதுக்கு உதவிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் டிஆர்பிக்காக பிரசாந்த் கிஷோரோட பிராண்டை ஒரு 50 கோடி ரூபாய் ஏற்றுறீங்க. நீங்கள் எப்படி பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு பேசி நீங்கள் ஏற்றுறீங்க இந்த பிராண்டை. அது மட்டும் இல்லாமல் அது இருக்குது, ஒரு 20 அடிக்கு இருக்குது அந்த விஜய் வீட்டு கதவு. அதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சார் அவன் எவ்வளோ தன் காரில் உள்ளே போகிறான்னா உடனே மைக்கி நின்றுட்டு சார்னு ஓடுறீங்க. ஏன்டா அவங்களுக்குலாம் சுயமரியாதையே இருக்காதா? இது தேர்தல் ஆண்டு, அத்தனை பேருக்கும் ஊடகவியாளர்கள் தேவை. ஊடகவியாளர்களுக்கு இவர்கள் தேவை கிடையாது. ஏன் இப்படி ஓடுறீங்க? ஏன் உங்களுடைய நம்பகத்தன்மையை குறைச்சிக்கிறீங்க? நியூஸ் தமிழ் பார்த்தீங்கன்னாக்கா அவன் செய்தி போடுறான். என்ன போடுறான்? இது மாதிரி ஒப்பந்தமே முடிவாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே போய் உன் முகத்தை வச்சுப்ப? இதே மாதிரி தானே அந்த செய்தியை நீங்கள் போட்டிங்க. அறிவிப்பு, கூட்டணி வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று தாவேகா, தமிழக வெற்றி கழகம் அறிவிப்புன்ட்டு எங்கேயாவது அறிக்கை வந்ததா? எந்த தலைவர்களாக இதை பற்றி பேசினாங்களா? நான் எதுவுமே இல்லை. இது நேற்று கூட நான் வீடியோவில் பேசியிருக்கேன். இப்போ நான் திருப்பி கேட்குறேன், எதுக்கு போய் அப்படி நிற்கிறீங்க? பிச்சை எடுக்கிற மாதிரி, கோவிலுக்கு வெளில பிச்சை எடுப்பானே அந்த மாதிரி போய் நிற்கிறீங்க. அவனுக்கு வேணா அவன் உங்களை கூப்பிட போகிறான், நீங்கள் ஏன் போய் நிற்கிறீங்க? ஏன் நிற்கிறாங்கன்னா இவங்களுக்கு டிஆர்பிக்கு வேறு வழி இல்லை, கண்டென்ட்டு தெரியல. தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்கள் இருக்குது, இதையெல்லாம் எடுத்து செய்தியாக இவங்களால் போட முடியாது. போட்டால் அரசாங்கத்திடமிருந்து நெருக்கடி வரும். விஜயை பற்றி செய்தி போட்டால் நெருக்கடி வரும். ஆனால் அதை விட அதிகமான நெருக்கடி எப்போ வரும்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போட்டால் அங்கே நெருக்கடி வரும். அதனால் இவனுக்கு அதையெல்லாம் போடாமல் இங்கே போய் நிற்க வைக்கிறாங்க. கேவலமாக இல்லை? ஒரு சுயமரியாதை, குறைந்தபட்ச சுயமரியாதை இருக்க வேண்டாம்? நான் நியூஸ் ஜேக்கு வந்து நான் கன்சல்டன்ட் அப்படின்னா, நியூஸ் ஜே என்னை அழைத்தார்கள். என்னை அழைத்து எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தேன்னு சொல்லுவேனே தவிர்த்து, நான் போய் சார் கொஞ்சம் வேலை கொடுங்க சார் அப்படின்னு நான் போய் கேட்டேன்னு என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உண்மையும் கிடையாது.
அப்போது அந்த குறைந்தபட்ச சுயமரியாதை இருக்கணும்ல உங்களுக்கு. அதை ஏன் தொலைக்கிறீங்க? நீங்கள் தான் தேவை. உங்களை தான் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி பார்க்கக்கூடிய மக்களே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு போய் நிறுத்துறீங்க. அவன் வீட்டுக்கு முன்னாடி ஏன் நீ போய் கேமரா வச்சுட்டு நிற்கிறீங்க? அவன் காரை எடுத்துகிட்டு வெளில வந்தான்னா, விஜய் காரை எடுத்து விட்டார், கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது, கார் இப்பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை ஏறி இறங்குகிறது, கார் இப்பொழுது ஒரு பிரேக் போட்டு இருக்கிறது அப்படின்னு லைவ் கமெண்ட் கொடுக்குறீங்களே, அவங்க கொடுக்குற காசுக்கு நீ வந்து இந்த அளவுக்குலாம் ஒர்க் பண்ணணுமா? அப்போது மக்கள் மத்தியில் நீங்கள் கேலி பொருள் ஆகுறீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. அதனால் இதுதான் உண்மை நிலை. பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் தூக்கி நிறுத்தி விடுவார் அப்படின்ட்டுலாம் பேசக்கூடிய அந்த எல்லா தகவல்களும் செய்திகளும் அது குறித்து இங்கே பேசிய யாரெல்லாம் நீட்டி முழங்கினாங்களோ, யூடியூப்பில் இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களில் இருக்கட்டும் நீட்டி முழங்கினாங்களோ, இது எதுவுமே உண்மை கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.